நீங்க அப்படியே வாங்க ஞானசம்பந்த பெருமானுடைய வரலாறு. அவரை எப்படி ஆட்கொண்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கெல்லாம் வரலாறு தெரியும் தான். குளக்கரையில் நின்று என்ன செய்தாருங்க, அம்மையே அப்பா, அம்மே அப்பானாரு, அம்மே அப்பானாரு. கண்ணில் அப்படியே என்னாச்சுங்க, 2 போட்டு அப்படியே கண்ணீர் வந்துச்சு. அவ்வளோதான், ரொம்பலாம் இல்லை. என்னதுங்க, கண்மலர் நீர் துடைத்தருளி. கண்கள் அப்படியே மலர் கண்ணீர்ல இருந்து 2 துளி கண்ணீர் வந்துச்சு. சாமிக்கு பொறுக்கலை. நினைச்சு பாருங்க, நாம்பளும் உருண்டு பிறண்டு அழுகிறோம், அவர் வரவே மாட்டேங்கிறார், வரவே மாட்டேங்கிறார். நமக்கெல்லாம் அப்படி ஒரு வருத்தம் இருக்கா இல்லையா? அப்படிதான் இருக்கு. நான் என்ன சாமி, நாம உருண்டு பிறண்டு ஒப்பாரி வச்சு என்னென்னமோ பார்க்குறோம், அந்த பெருமான் வரவே மாட்டேங்கிறார். ஞானசம்பந்த பெருமான் என்ன செஞ்சாராம், அப்படியே சின்ன குழந்தை 3 வயசு, அம்மே அப்பா, அவ்வளோதான், அப்படியே வந்துட்டார். வந்து அது என்ன செய்யுங்க, பொற்கிண்ணம் குலைத்தருள் உன்னடிசில் என ஊட்ட, உன்னடிசில் என ஊட்ட உமையம்மை எதிர்நோக்கும். அப்படி அம்மா வந்தாங்க, பால் கொடுத்தாங்க. என்ன அப்படின்னா, அது ஆட்கொண்டார், சரிங்க. அதுக்கப்புறம் பாருங்க என்ன செஞ்சாருங்க, அடுத்த தல யாத்திரை அங்கிருந்து பக்கத்தில் எங்க போறாரு, நம்முடைய பக்கத்தில் இருக்க 2-3 கிலோமீட்டர் கூட இருக்காது, திருக்கோலக்கா. கோலக்காவுக்கு போறாரு. போகும்போது அப்படியே அப்பா தோல் மேல உட்காந்துக்கிட்டு அப்படியே போகும்போது இந்த குழந்தை என்ன செஞ்சது, தேவாரம் பாடிச்சு, தாளம் போட்டு பாடிச்சு, தாளம் போட்டு பாடிச்சு. சின்ன குழந்தை கை செவந்து போச்சு, கையே செவந்து, பெருமானுக்கு பொறுக்கலையாம். ஐயோ என்ன குழந்தைக்கு கை செவந்துருச்சே அப்படின்னு என்ன செஞ்சாராம், இந்த தங்கத்தாளம் வச்சுக்கோ, தங்கத்திலே தாளம் கொடுத்தார். ஏன்னா ஞானசம்பந்த பெருமானுடைய பிஞ்சு கரங்கள் சிவப்பது யாருக்கு பொறுக்கல, பெருமானுக்கு பொறுக்கல, பெருமானுக்கு பொறுக்கல. அப்புறம் தாளத்தை வாங்கினார். அம்மை ஓசை கொடுத்த நாயகி, ஓசை கொடுத்தாங்க. அப்புறம் அங்கே தலையாத்திரெல்லாம் போனாரு. அப்புறம் என்ன செஞ்சாருங்க, நடந்து போகுது குழந்தை, நடந்து போகுது. அப்பா தோல் மேல வச்சு வச்சு போனாரு. இப்போ வளர்ந்துருச்சு, அப்பாவுக்கு இப்போ சிரமமா இருக்கு. சின்ன குழந்தைய தூக்கியாச்சு, இப்போ கொஞ்சம் என்னாச்சு, வயசு ஆகுது, தூக்க முடியல. நான் நடந்து வரேன்ப்பா, நீங்க தூக்காதீங்க, நான் நடந்து வரேன்னா என்னாச்சு, கால் செவக்குத, கை செவந்தது, தங்க தாளம் கொடுத்தாச்சு, இப்ப என்னாச்சு, கால் செவக்குது, நீ நடக்காத என்ன செஞ்சாருங்களாம், முத்து பல்லாக்கு, முத்து பல்லாக்கு தூக்குறதுக்கு பூதகணத்தோட, தூக்குறதுக்கு கார் கொடுத்து டிரைவரும் கொடுத்து சம்பளமும் கொடுத்துறாரு. நினைச்சு பாருங்க, காரு கொடுத்து, நீ டிரைவருக்கு சம்பளமா கொடுக்க வேண்டாம், நான் டிரைவரையும் அனுப்புறேன், டீசலை நானே போட்டுக்கிறேன். எப்படி பாருங்க, எவ்வளவு கருணை. பல்லாக்கு அதை தூக்குறதுக்கு ஆளு கொடுத்தாச்சு. சரி வந்தாச்சு, அப்படியே தலையாத்திரை போறாரு. போனா கோபுர வாசல் வரைக்கும் தான் பல்லாக்கு. கோபுர வாசல் இருந்து உள்ள பல்லாக்குல போனா என்ன ஆகாது, முறைமை ஆகாது. பெருமான் இருக்கிற இடத்துல நம்ம பல்லாக்குல போலாமா, அங்க பெருமான் மட்டும்தான், பெருமான் மட்டும்தான் அங்க இருக்கணும். அப்புறம் கோபுர வாசல் இருந்து அப்ப போனா சோழ நாட்டில் கோயில்லாம் எப்படி இருக்கு, பெரிய பெரிய கோயிலா இருக்கு, பெரிய பெரிய கோயிலா இருக்கு. முதல் பிரகாரம், 2வது பிரகாரம், 3வது பிரகாரம் சுற்றி கருவறைக்கு போறதுக்கு ஏகப்பட்ட டைம் ஆகுது. நம்மளா இருந்தா என்ன செய்வோம், ரொம்ப பெருசா இருக்கு சாமி மன்னிச்சுங்க அப்படின்னு நேர கருவறைக்குள்ள போயிடுவோம் இல்லையா. கொஞ்சம் வெயில் அடிக்குது சாமி, கொஞ்சம் சாயந்தரம் வந்தா சுத்துவேன், இப்ப என்னது கொஞ்சம் வெயிலா இருக்கு, நான் என்ன செய்வேன், அப்படியே நேராக கருவறையை பார்த்துட்டு அடுத்த தடவை வரும்போத பிரகாரம் பூரா சுத்திடுறேன் அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட் யாருக்கு, சாமிட்டு வச்சுட்டு வந்துடும். அவரு ஞானசம்பந்தர் அப்படியெல்லாம் வரமாட்டார், நம்ம மாதிரி இருந்தா அப்படி வந்துருவாரு. அவர் என்ன செஞ்சாருங்க, எத்தனை பிரகாரம் இருந்தாலும், எத்தனை மணியா இருந்தாலும் முறைப்படி வழிபாடு செய்வார். முதல் பிரகாரம் சுத்தி, 2வது பிரகாரம் சுத்தி, 3வது பிரகாரம் சுத்தி போனா என்னாச்சு, காலெல்லாம் சிவந்து போகுது, வெயில் கொளுத்து. உடனே என்ன செஞ்சாரு, கொடை வச்சுக்கியா, பல்லக்கு வெளியே வரைக்கும் பல்லக்கில் வந்துரு, இங்க எப்படி வா, கொடை வச்சுக்கோ. அந்த அருள் திறம் பாருங்க, ஞானசம்பந்த பெருமானுக்கு இறைவன் கொடுத்த அருள் திறத்தை பாருங்க.